ரகசியங்கள், பறவைகள், தாவரங்கள்ல அதிசயங்கள் நிறைஞ்சிருக்குங்க. ஒரே பறவை இனத்துல ஆண்மையும் பெண்மையும் கலந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதே போல உலகின் மகிழ்ச்சியான விலங்கு எது என்று உங்களுக்கு தெரியுமாங்க? இப்படி பல்வேறு சுவாரஸ்யங்கள் நிறைந்த காணொளி தாங்க. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நமது அஞ்சனா இன்ஃபோ மீடியா சேனலின் நோக்கம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, பொழுதுபோக்கும் நேரம் கூட பயனுள்ளதா அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தாங்க. அதனால லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் செய்யாத சொந்தங்கள் மறக்காம பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. முதலாவதாக கருப்பு ஆப்பிள் ஏன் பிளாக் டைமண்ட் ஆப்பிள்ஸ்னு அழைக்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. கருப்பு ஆப்பிள்கள் திபெத்திய பகுதியான நிஞ்சிக்கி பகுதியில் அதிகமாக வளர்க்கப்படுதுங்க. கருப்பு நிறத்தில் இருக்க முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகலில் அதிகப்படியான புற ஊதா கதிரான அல்ட்ரா வயலட் ரேஸ் தாங்க காரணம். உள்ளே இருக்கிற சதை பகுதி பார்த்தீங்கன்னா சிவப்பு ஆப்பிளை போலவே வெண்மையாக இருக்குங்க. பிளாக் டைமண்ட் ஆப்பிள் என அழைக்க காரணம் அதன் விலை தாங்க. ஒரு ஆப்பிளின் விலை 700 முதல் 1000 ரூபாய் வரை விற்கப்படுதுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழங்களுக்கு எல்லாம் முன்னோடி எது என பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்கும் வாழைப்பழங்களில் அதிகமாக இருப்பது அதன் சதை பகுதி தாங்க. ஆனால் சுமார் 7000 ஆண்டுக்கு முன் வாழைப்பழங்களில் சதைப்பகுதி குறைஞ்சும் விதைகள் நிறையாவும் இருந்ததா ஆய்வாளர்கள் சொல்றாங்கங்க. 100 வகை வாழை இனங்கள் இருந்தாலும் அது எல்லாம் பப்வா கினியா பகுதியில் மூசா அக்மினிட்டா இனத்தில் இருந்து உருவானதா எல்லா வாழைகளும் என்று சொல்றாங்க. அடுத்ததா புளோவர் பறவை முதலை பறவை என அழைக்க காரணம் என்ன என்று பார்க்கலாம். புளோவர் என்பது கருப்பும் சாம்பல் நிறம் கலந்த ஒரு நீர் பறவைங்க. இதை முதலை பறவைன்னு கூப்பிட காரணம் முதலையின் வாயில் உள்ள மாமிச எச்சங்களை எல்லாம் சுத்தம் செய்து புழுக்களை உண்கின்றனர். புளோவர் பறவைகள் முதலையை கண்டு அச்சம் கொள்வதே இல்லைங்க. முதலையும் இந்த பறவைக்கு அச்சுறுத்தலும் தருவதில்லைங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது உலகிலேயே மகிழ்ச்சியான ஒரு விலங்கினத்தை பற்றி. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த விலங்கினத்தோட பேர் கூவாக்கா. கூவாக்கா ஒரு கங்காரு வகையை சார்ந்த ஒரு விலங்கினம்ங்க. கூவாக்கா பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட சகஜமாக பழகும் ஒரு காட்டு விலங்குங்க. பெரும்பாலும் சாம்பல் பழுப்பு நிறங்களில் இருக்குங்க. கூவாக்கா ஆஸ்திரேலியா அருகில் உள்ள பால்ட், ரோல்ட்னஸ் மற்றும் பென்குயின் தீவுகளில் அதிகமாக இருக்குங்க. இந்த விலங்கினத்தோட வயிற்று வெளிப்பகுதியை கங்காரு தன் குட்டிகளை சுமக்கும் பை போன்ற அமைப்பு இருக்குங்க. மகிழ்ச்சியான விலங்கு என அழைக்க காரணம் அதன் முகத்தில் இருக்கும் சிரிப்பு தாங்க. மேலும் அவற்றின் முகத்தில் இருக்கும் புன்னகை அதன் வாயின் வடிவத்தால் ஏற்படுதுங்களே தவிர மகிழ்ச்சியின் வெளிப்பாடு அல்ல என்று ஆய்வுகள் சொல்லுதுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கலைமானின் கண்கள் ஏன் நீல நிறமாக மாறுதுங்கிறதை பற்றி. கலைமான்களின் கண்கள் மட்டுமே பாலூட்டிகள் இடையே பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப மாறுபடுதுங்க. கோடை காலத்தில் தங்க நிறமாகவும் பனிக்காலத்தில் நீல நிறமாகவும் மாற காரணமாக இருப்பது டெபிடம் லுசிடியம் என்கின்ற கண்ணின் விழித்திரையில் உள்ள திசுக்களின் பிரதிபலிப்பு தாங்க. இப்படி நீல நிறமாக மாறுவதன் பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருட்டின் பார்க்கும் திறனையும் வேட்டையாடும் உயிர்களை கண்டறியவும் உதவுதுங்க. அடுத்ததா பறக்கும் போதே உறங்கும் பறவையா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவது புரியுதுங்க. அது அப்படி ஒரு பறவை இருக்கான்னு தானே நினைக்கிறீங்க? இருக்குங்க. அதுதாங்க தென்முனை பெருங்கடலிலும் வட பசிபிக் பெருங்கடலிலும் இருக்கும் அல்பாட்ரஸ். இந்த பறவை இனம் பெரும்பாலும் வெண்ணிற கழுத்தும் பெரிய அழகும் கொண்டு இருக்குங்க. அல்பாட்ரஸ் பறவை தூங்கிக் கொண்டே பறக்கும் தன்மையை ஆங்கிலத்தில் யூனிஹெமிஸ்பெரிக் ஸ்லீப்னு சொல்றாங்க. அதாவது மூளையின் ஒரு புறம் தூங்கிக் கொண்டும் மறுபுறம் சுறுசுறுப்பு தன்மையும் கொண்டு இருக்குங்க. அல்பாட்ரஸ் பறக்க தொடங்கினால் காலை நிலத்தில் வைக்க குறைந்தபட்சம் 1 ஆண்டு முதல் 5 ஆண்டு வரை பறக்கும் தன்மை கொண்டதுங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரே பறவையில் ஒரு பக்கம் ஆணாகவும் மறுபக்கம் பெண்ணாகவும் இருக்கும் பறவை இனத்தை பற்றி தாங்க. என்னங்க இப்படியெல்லாம் இருக்குமான்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த அரிய வகை பறவையின் உடல் ஒரு பாதி ஆண் நிறத்தையும் மறுபாதி பெண் இறகுகளையும் கொண்டு இருக்குங்க. இரு தரப்பு கைனாண்ட்ரோமார்பிசம் தானுங்க ஒரு பாதி ஆணாகவும் மறுபாதி பெண்ணாகவும் இருக்க காரணம்ங்க. இந்த பறவை மெக்சிகோ, பெரு, பொலிவியா மற்றும் பிரேசில் பகுதிகளில் இருக்குங்க. இந்த பறவை இனத்தை பச்சை நிற தேன்கொடி பறவை, அதாவது ஆங்கிலத்தில் இதை கிரீன் ஹனி கிரீப்பர்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்க போகிறது உலகிலேயே சிறிய மான் பற்றி தாங்க. உலகிலேயே மிக சிறிய மான் புடு மான்கள்ங்க. இதில் 2 வகை இருக்குங்க. ஒன்று வடக்கு புடு, இன்னொன்று தெற்கு புடுன்னு சொல்கிறாங்க. மான்கள் அர்ஜென்டினாவை பூர்வீகமாகவும் மரம் ஏறும் தன்மையும் கொண்டதுங்க. அடுத்ததா ஆந்தையின் கண்களை பார்த்து அசராதவர்கள் யாருமே இருக்க முடியாதுங்க. அதற்கு காரணம் ஆந்தையின் கண்களில் உள்ள லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும் இடையில் உள்ள தூரம் நம்முடையதை விட அதிகமுங்க. இதனால் ரெட்டினாவில் விழும் உருவம் பெருசா தெரியுங்க. அதற்கு காரணம் அவற்றின் கண்ணில் உள்ள பெக்டின் என்கிற கட்டுமான இலைகள், அதாவது ஸ்ட்ரக்சரல் ஃபைபர்ஸுங்க. இதனால் மிக லேசான ஒளி கதிர்கள் கூட இதில் கண்ணில் தென்படுதுங்க. இறுதியாக கடல் வெள்ளரிகளுக்கு ஏன் மஞ்சள் நிற ரத்தம் தெரிஞ்சுக்கலாம்ங்க. கடல் வெள்ளரி என்றால் தாவரமோ காயோ செடியோ கிடையாதுங்க.
அது கடல் வாழ் உயிரினம்ங்க. இவை நீண்ட உருளை வடிவில் வெள்ளரி போல இருக்கிறதுனால கடல் வெள்ளரின்னு சொல்கிறாங்க. இது ஆழ்கடலில் மட்டுமே இருக்குங்க. அதனால் நம்மளோட எளிதாக பார்க்க முடியாதுங்க. என் ரத்தம் மஞ்சள் நிறமாக இருக்க காரணம் சிவப்பு அணுவும் ஆக்சிஜனும் இல்லாமல் வெனீடியம் என்கின்ற வேதிப்பொருளான கெமிக்கல் காம்பனண்ட் தாங்க முக்கிய காரணம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திஸ் வீடியோஸ் அவைலபிள் இன் த டிஸ்கிரிப்ஷன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.